எல்லா புகழும் முருகனுக்கே. இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரிய தடை நீக்கிறதுக்கு முருகருடைய இந்த மந்திரத்தை நம்ம சொன்னால் போதுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அந்த காரிய தடையை நீக்கி நம்மளுக்கு நம்ம என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம தைப்பூச நன்னாளில் நம்ம விரதம் இருக்கிற இந்த நாளில் எல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னாலோ, அல்லது தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னாலோ, நிச்சயமாக நம்மளுக்கு முருகன் நம்ம கேட்டதை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு தருவார். வாங்க அது இப்போ என்ன மந்திரம்னு பார்க்கலாம். முருகா முருகா அப்படின்னு சொன்னாலே உருகாத மனமே கிடையாதுங்க. முருகன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளவு சக்திகள் இருக்குது. துன்பம் வர்ற நேரத்தில் முருகா அப்படின்னு ஆழ் மனசில் நினச்சிக்கிட்டு கூப்பிட்டு பாருங்களேன். கூப்பிட்ட குரலுக்கு அந்த முருகன் கண்டிப்பாக யாராவது ஒரு ரூபத்தில் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். முருகனுக்கு உகந்த திருநாள் அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூசம். இந்த நாளில் நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வர இருக்குது. முருகனுக்கு மாலை போட்டுக்கிட்டு 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, 21 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம முருகனுக்கு என்ன செய்ய போகிறோம்? பக்தர்கள் இதை செய்தால் மட்டும்தான் கேட்ட வரம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நாளும் முருகன் சொன்னதே கிடையாதுங்க. இருந்தாலும் முருகனுக்காக மனமுருகி எளிமையான வழிபாட்டை நம்ம செய்யும்போது அதில் கிடைக்கிற நிம்மதி நமக்கு பெரிய அளவில் இருக்கும். நம்ம அந்த நிம்மதி பெரிய நன்மைகளை நமக்கு செய்கிற வகையில் நமக்கு வரக்கூடிய தைப்பூச நன்னாளில் முருகனை நாம் முழுமையாக நம்ம சென்றடைய வேணும் அப்படின்னும் இன்னையிலேருந்தே நம்ம வீட்டில் உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். என்னால் முருகனுக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டுக்கல முடியல, பெருசாக வழிபாடுகள் செய்ய முடியல, விரதத்தை கடைப்பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம். இன்னைக்கு துவங்கி தினந்தோறும் பூஜை அறையில் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் முருகனுக்கு முன்னாடி விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு பூவை வச்சுருங்க. செம்பருத்தி பூவோ அல்லது ரோஜா பூவையோ வச்சுருங்க. 2 திராட்சை பழங்கள், உலர் திராட்சை, ட்ரை கிரேப்ஸை வச்சுருங்க. அல்லது கல்கண்டு, இதை எதையாவது 2த்தையும் நீங்கள் நைவேத்தியம் வச்சாலும் பரவாயில்ல, அல்லது ஏதாவது ஒன்று வச்சாலும் பரவாயில்ல. அதை முருகனுக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் உட்காந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத ஒரு துன்பத்தை முருகன் பாதத்தில் இறக்கி வச்சிருங்க. இந்த தைப்பூசம் முடியறதுக்குள்ள அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை எனக்கு தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி படிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வேலையை துவங்குங்க. நீங்கள் படிச்சுட்டு அது போதும். 11/2/2025 அன்னைக்கு தான் தைப்பூச திருநாள் வர இருக்குது. அந்த நாள் வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள். தைப்பூசத்தன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகனுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க. அந்த மந்திரம் அகத்திய மாமுனிவர் நமக்காக அருளிய அதிசக்தி வாய்ந்த முருக மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த தைப்பூச நன்னாளில் வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். முருகனுடைய மந்திரம் இது. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இன்னைக்கு துவங்கி தைப்பூசம் வரைக்கும் சொல்கிறவங்க வாழ்க்கையில் தீராத துன்பங்கள் தீரும், காரிய தடை விலகும், திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், அப்படி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எல்லா அம்சங்களும் வரும், கடன் எவ்வளவு இருந்தாலும் தீந்துரும் அப்படிங்கிற இந்த நல்ல ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். இதை எல்லாத்தையும் நீங்கள் இத்தனை கோரிக்கைகளையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லாமல் நீங்கள் முருகன்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேளுங்க. முருகா நீ எப்போவுமே என்னோடவே இருக்கணும் முருகா, உன்னுடைய அருள் எனக்கு வேணும் முருகா அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க. உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அந்த முருகப்பெருமானே செஞ்சு கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அது எல்லாமே அந்த முருகன் தீர்த்து வைப்பார். தைப்பூசம் அன்னைக்கு மனமகிழ்ச்சியோடு இருக்கிற முருகர் நீங்கள் கேட்டதை எல்லாத்தையும் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். கலியுகத்தில் முருகர் நேராக வரமாட்டாருங்க. ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தைப்பூச தின நாளில் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகனுடைய தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி, வணக்கம்.